வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி கிறிஸ்பியாக தவளை அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் சொல்லார ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ண போகிறேன். ஏர் ஃப்ரையரில் நம்ம ஊர் சாப்பாடெலாம் செய்ய முடியுமாங்கிற குழப்பம் நிறைய பேத்துக்கு இருக்கும். வாங்க இன்றைக்கி தவளை வடை எப்படி வருதுன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ தவளை அடைக்கு தேவையானது ஊற வச்சிடலாம். 1/4 கப் பாசி பருப்பு, 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் கடலை பருப்பு, 3/4 கப் அரிசி, காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய். இங்கே பாசி பருப்பை தனியாக ஊற வைக்கணும், ஏன்னா நம்ம அதை அரைக்க போகிறதில்ல. தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. இங்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு, ரெண்டும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். பாசி பருப்பை நம்ம அரைக்க போகிறதில்ல, அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிறத நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு ஓரளவுக்கு மைய அரைங்க. அதாவது கொஞ்சம் கரகரப்பு இருக்கணும். மாவு இந்த மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரகரப்பு இருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும், உளுந்து கலர் மாறட்டும். கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். எப்போவுமே எண்ணெயிலே மஞ்சள் தூளை போட்டு வதக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை வாசம் இருக்காது. இப்போ அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்துடலாம். இதை இப்போ கிளற ஆரம்பிங்க. நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் கிளறணும். இந்த மாதிரி எக்ஸஸான ஈரப்பதம் போய் கெட்டியாகணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த பாசி பருப்பு சேர்த்துருங்க. இதோட நறுக்கின கொத்தமல்லி இலை, 1/4 கப் துருவின தேங்காய், இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதோ கலந்து விட்டாச்சு. ஒரு மூடியை போட்டு அப்படியே ஆற விடுங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற விட்டால் போதும். இதோ ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து அதை வடை மாதிரி தட்டிக்கலாம். நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க, அப்போ தான் நடுப்பக்கம் ஈஸியாக வேகும். இந்த அடையை இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றாமல் ஏர் ஃப்ரையரில் சுட்டு எடுக்க போகிறோம். நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது சொலாராவோட ஏர் ஃப்ரையர். இதில் முதல் வேலை ப்ரீ ஹீட் பண்ணுறது தான். 5 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். சோலாரா ஏர் ஃப்ரையர் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் நடுவில் பவர் பட்டன் இருக்கும். ரைட் சைடில் டெம்பரேச்சரும், லெஃப்ட் சைடில் டைமரும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மீன், சிக்கன் இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இன்பில்டாகவே செட்டிங்ஸ் இருக்குது. நீங்களாக போய் டெம்பரேச்சர் இல்லை டைமரோ செட் பண்ண தேவையில்லை. இங்கே பாத்திரம் சூடாயிருச்சு, அதனால லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே அடைய வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம 200 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். இங்கே எனக்கு ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நான் வெளியே எடுத்துட்டு திருப்பி போட்டுட்டு மறுபடியும் உள்ளே வைக்க போகிறேன். இப்போ உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சதும் நீங்கள் விட்ட டைம்லேருந்தே அது ஸ்டார்ட் ஆகிக்கும். திரும்பவும் நீங்கள் எந்த செட்டிங்ஸும் பண்ண வேண்டாம். முடிஞ்சிருச்சுன்னா நல்ல ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். கேட்டதும் வெளியே எடுத்துடலாம். இதோ நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது ரொம்பவே மொறுமொறுன்னு வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வடை கூட இதில் ட்ரை பண்ணலாம். இந்த அடைக்கு நீங்கள் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏர் ஃப்ரையரில் நிறைய சவுத் இண்டியன் ரெசிபிஸ் எண்ணெய் இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். சோலார் ஏர் ஃப்ரையர் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.